விளையாட்டு ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 12வது ஐபிஎல் போட்டிகள் இந்தியாவிலே மும்முரமாக கோலாகலமாக இடம்பெற்று வருகின்ற தருணத்தில் ஐபிஎல்லிலே இதுவரைக்கும் இன்று இடம்பெறுகின்ற போட்டி 8வது போட்டி. ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த 8 போட்டிகள் இடையில் ஏராளமான சர்ச்சைகள் ஐபிஎல்லிலே உருவாகி இருக்கின்றன. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும், இறுதியாக இடம்பெற்றிருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மன்கட் முறை மூலமான ரன் அவுட் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜோஸ் பட்லரை ஆட்டமிழக்க செய்த விதம், மன்கட் முறை மூலமாக அவர் ஆட்டமிழக்க செய்தார்கள் என்று சொல்லி செய்திகள் வந்தன. ஏற்கனவே கிரிக்கெட் விதிகளை ஒழுங்க வைக்கின்ற எம்சிசி சொல்லி இருந்தது, இது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்று சொல்லி. மறுநாள் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், மன்கட் முறை மூலமான ரன் அவுட் ஆகி இருந்தாலும் ஜோஸ் பட்லர் கிரீஸை விட்டு வெளியேறும் வரை காத்திருந்து அஸ்வின் விக்கெட்டை தகர்த்தார். இது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஆக இது இருக்காது என்கிற விதமான ஒரு யூ டர்ன் அடித்திருந்தார்கள். இப்படி இந்த ஐபிஎல் பருவகாலம் ஆரம்பித்ததிலிருந்து ஏராளமான சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. முதலாவது சர்ச்சை தான் இந்த அஸ்வின் ஜோஸ் பட்லர் ஆகியோருக்கு இடையிலான மன்கட் முறை மூலமான ரன் அவுட். இந்த ரன் அவுட் என்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக்கியது. கேலி கூத்தான ஒருவராக அஸ்வின் நோக்கப்பட்டிருந்தார். ஒரு கனவன் தன்மையான ஆட்டத்தில் அஸ்வின் நடந்து கொண்ட விதம் என்பது மிக மோசமானது என்று சொல்லியும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த சர்ச்சையை ஓய்வதற்கிடையில் இன்னும் ஒரு சர்ச்சை உருவாக்கி இருக்கிறது. இந்த சர்ச்சை தான் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மலிங்க வீசிய ஒரு நோ பால். இறுதி பந்திலே உங்களுக்கு தெரியும் 7 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் ஆடுகளத்தில் டிவிலியர்ஸ் மற்றும் சிவம் துபே என்று சொல்லப்படுகின்ற இளம் வீரர் ஆகியோர் ஆடுகளத்தில் இருந்தார்கள். அந்த தருணத்தில் இறுதி ஓவரிலே 17 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் இருந்து இறுதி பந்தில் 7 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலை இருந்தது. ஒரு இறுதி பந்திலே 7 ஓட்டங்கள் தேவை. 6 ஓட்டங்கள் பெற்றால் போட்டி டை அடிப்படையிலே நிறைவுக்கு வரும். சூப்பர் ஓவருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த கட்டத்தில் ரசிகர்கள் எல்லோரும் சிந்திப்பது, ஒரு நோ பாலாவது வீசப்படாதா? அந்த மாதிரி தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். போட்டியினுடைய நடுவர்களாக நந்தன் மற்றும் ரவி ஆகிய இந்தியாவை சேர்ந்திருந்த நடுவர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் ஐசிசி எலைட் பேனலில் இருக்கின்ற ஒரு நடுவர் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். அப்படியான இறுதி தருணத்தில் ஓவர் ஸ்டெப் முறை மூலமாக பந்து வீசுகிறாரா என்பதை நடுவர் கண்டிப்பாக அவதானித்திருக்க வேண்டும். ஒரு பந்து வீச்சாளர் பந்து வீச வருகின்ற போது இறுதி பந்து போட்டியிலே தீர்மானமிக்க பந்து, அந்த தருணத்தில் அவர் ஓவர் ஸ்டெப் முறை மூலமாக மலிங்க பந்து வீசுகிறாரா என்பதை கவனித்திருக்க வேண்டும். அவர் கவனிக்கவில்லை. இது கிரிக்கெட்டில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறு என்று சொல்லலாம். அவர் ஓவர் ஸ்டெப் முறை மூலமான பந்து வீசியதை கணிக்காத நிலையில் அந்த பந்திலே இறுதியில் ஒரே ஒரு ஓட்டம் தான் பெறப்பட்டது. இறுதியில் 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதற்கு பின்னர் கருத்து தெரிவித்திருக்கின்ற கோலி சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விளையாடுவது கிளப் கிரிக்கெட் கிடையாது, இது ஒரு பலரும் பேசுகின்ற ஐபிஎல் கிரிக்கெட். ஐபிஎல் போட்டிகளிலே இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமான நடுவரினுடைய தீர்ப்புகள் என்பது மோசமானது. ஏற்கனவே அதற்கு முந்தைய ஒரு ஓவரிலே ஜஸ்பிரிட் பூம்ரா வீசிய ஒரு பந்து பேட்டுக்கு கீழால் சென்ற ஒரு பந்துக்கு அகலப்பந்து என்று சொல்லி காண்பித்திருந்தார்கள். இதெல்லாம் சர்ச்சையான விஷயங்களாக பேசப்படுகின்ற போது, மலிங்கவை பொறுத்தவரையில் அவர் ஒரு சிரேஷ்ட வீரர், ஒரு முதிர்ச்சியான வீரர், நீண்ட காலமாக கிரிக்கெட் ஆடி வருகின்ற ஒரு வீரர். அந்த மாதிரியான ஒரு பிரஷரான ஒரு சிச்சுவேஷனிலே அவர் முறையற்ற பந்தை வீசினார் என்பது மலிங்க தரப்பை பொறுத்தவரையில் அது மலிங்கவிற்கான ஒரு தோல்வி, அல்லது மலிங்க மீதான நம்பகத்தன்மையை கொஞ்சம் இழக்க செய்திருக்கிறது. நடுவர் விட்ட தப்பால் மலிங்கமும் தப்பினார், மும்பை இந்தியன்ஸும் தப்பி இருக்கிறது. எது எவ்வாறாயினும் விராட் கோலியும் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். ரோஹித் சர்மாவும் சொல்லியிருந்தார், நடுவர்களுடைய முடிவுகள் சில பல கட்டங்களிலே எங்களுக்கும் பாதகத்தை தோற்றுவித்திருந்தது என்று சொல்லி ரோஹித் சர்மாவும் சொல்லி இருக்கிறார். இதுவரைக்குமான ஐபிஎல் போட்டிகளிலே 7 ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இன்று 8வது ஆட்டம். 2 பெரும் சர்ச்சைகள் உருவாகி இருக்கின்றன. ஒன்று அஸ்வின் ஜோஸ் பட்லருக்கு இடையிலான மன்கட் முறை மூலமான ரன் அவுட். 2வது நேற்றைய நாளிலே லசித் மலிங்க வீசி இருக்கின்ற நோபால் நடுவர்களால் கணிக்கப்படாதது, கவனிக்கப்படாதது. எல்லா விவரங்களையும் உங்களுக்கு அவ்வப்போது நாங்கள் அறிய தருவதற்காக காத்திருக்கின்றோம்.